ஞேயः स நித்யசந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மஹாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. இப்போ கிருஷ்ணர் கிரகஸ்த ஆசிரமத்தை ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு, எது பெட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நமக்கு ஒரு ஆசை வரும், ரெண்டு ஆசிரமத்துடைய அட்வான்டேஜையும் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுமா? தோணுமா தோணாதா? ஜென்ரலாக குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை, நம்ம படுவோம்ல. நான் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டே அந்த பெனிஃபிட்டையும் என்ஜாய் பண்ணிட்டு சந்நியாச ஆசிரமத்துடைய பெனிஃபிட்ஸையும் என்னால் என்ஜாய் பண்ண முடியுமா? இந்த கேள்வி அர்ஜுனனுக்கு வரும் அப்படின்னு கிருஷ்ணரே அதுக்கு ஆன்சரையும் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னால் ரெண்டுத்துடைய பெனிஃபிட்டையும் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி பண்ண முடியும்? நீ என்ன பண்ணணும்? சிம்பிள், ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறார். நீ உன்னுடைய ராகத்வேஷத்தை ஹேண்டில் பண்ணினா ரெண்டுத்துடைய பெனிஃபிட்டையும் உன்னால் என்ஜாய் பண்ண முடியும். ராகத்வேஷம்னா என்ன அர்த்தம்? விருப்பு வெறுப்பு, லைக்ஸ் டிஸ்லைக்ஸ். இதெல்லாம் எனக்கு பிடிச்சது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் எனக்கு நடந்தாகணும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அதெல்லாம் என்கிட்டக்க வந்துடவே கூடாது இப்படின்னு நீ ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு இருக்கியே. இதை நீ ஹேண்டில் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் உன்னால் ரெண்டு ஆசிரமத்துடைய பெனிஃபிட்டையும் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா கிரகஸ்தனாக இருந்தோம் அப்படின்னா, ஏன் கிரகஸ்த லைஃப் இவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா, நம்மளுடைய ராகத்வேஷ லிஸ்ட்டு அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால நம்மளோட லைஃப் இவ்வளோ பாரமாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கா, எல்லாருடைய விஷயத்தையும் நாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கு, எதுவுமே என்னுடைய கண்ட்ரோல்லையும் இல்லை. அப்போ ராகத்வேஷத்தை டெவலப் பண்ணி வச்சுட்டுருக்கோமே, அதனால தான் நம்மளுடைய லைஃபே இப்போ மிசரபிளாக இருக்குது அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறார். இப்போ ஒரு கிரகஸ்தனையே நாம் சந்நியாசின்னு சொல்லலாம். எப்போ சொல்லலாம்? அந்த கிரகஸ்தன் தன்னோட ராகத்வேஷத்தை ஹேண்டில் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனையே நாம் சந்நியாசி அப்படின்னு இப்போ சொல்லிடலாம். இப்போ கிளாஸுக்கு கிளம்பும்போது கரெக்டாக உங்களுக்கு வீட்டுக்கு யாரோ வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம கிளாஸு கட் பண்ணிவிடுவோம்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? அந்த பர்சனையும் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும். ரெண்டு அட்வான்டேஜ் நம்மளுக்கு அதில். ஒன்று என்ன அப்படின்னா, சப்போஸ் அந்த பர்சனுக்கும் உங்களை மாதிரி கிளாஸ் பிடிச்சி போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவளும் கீதா கேட்குறதுக்கு ஆரம்பிச்சிடுவா. அப்போ உங்களுக்கு அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா ஒரு பர்சனுக்கு நீங்கள் சாஸ்திரத்தையே கை காட்டி கொடுத்துருக்கேள் அப்படின்னா அவளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணியிருக்கேள். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன? அடுத்த வாட்டி அந்த டைமுக்கு கட்டாயம் அவள் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டா. என்ன பயம் இருக்கும்? ஐயோ கிளாஸுக்கு கூட்டின்ட்டு வந்துடுவா, அதனால் இந்த டைம் போவேண்டாம், நம்ம கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வரட்டும், ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் போகலாம். நம்மளுக்கு கொஞ்சோண்டு அறிவு வந்துடுது, இந்த காமன் சென்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, கொஞ்சம் அறிவு வந்துடுதுன்னா நம்மளோட லைஃப்பை அப்படியே என்ஜாய் பண்ணலாம். நம்ம லைஃப் ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணுறதுக்காகவே பகவான் நம்மளுக்கு லைஃப்பை கொடுத்துருக்கார். அப்போ ராகத்வேஷத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் கிரகஸ்த ஆசிரமமே சந்நியாச ஆசிரமத்துக்கு சமம். நிவிருத்த ராகஸ்ய கிரகம் தபோவனம். ராகத்வேஷத்தை ஹேண்டில் பண்ணிட்டோன்னா நம்ம வீடே இப்போ என்ன ஆகிடுறது? தபோவனமாக ஆயிடுறது, ஆசிரமமாக இப்போ ஆயிடுறது. சரி, எப்படி ராகத்வேஷத்தை ஹேண்டில் பண்ணுறது? அதை பற்றி கிருஷ்ணர் இங்கே சொல்லலை, வேறு ஒரு கான்டெக்ஸ்டில் அதை ப்ரெசென்ட் பண்ணுறார். இப்போ கிரகஸ்த ஆசிரமத்தில் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதில்ல,
அதுக்கான மெயின் ரீசன் என்ன? ஏன் நம்மளுக்கு ஒரே பிரச்சனை, டே இன் அண்ட் டே அவுட் பிரச்சனை? ஏன் அப்படின்னா ராக துவேஷம். ராகனா பற்று, அட்டாச்மெண்ட். எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், ஒரு லிஸ்ட் வச்சுன்னு இருக்கோம்ல, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். நிறைய அது மக்களாக இருக்கலாம், நம்மளோட பசங்களாக இருக்கலாம், இல்லைனா பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ், பிடிச்ச சீரியல், பிடிச்ச படம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். அப்புறம் இது எல்லாம் எனக்கு பிடிக்காது, இந்த ஈவெண்ட் எல்லாம் என்னோடய லைஃப்பில் நடக்கவே கூடாது, இந்த பர்சனை நான் பார்த்துடவே கூடாது, அந்த மாதிரியும் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், உன் லைஃப்பில் ப்ராப்ளம் அப்படின்னு நீ எதை சொன்னாலும் அதோடைய அண்டர்லைங் காஸ் என்னவாக இருக்கும்னா ராக ஆர் துவேஷ. நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கோ, அது ஏன் நம்மளுக்கு பிரச்சனை ஆகுதுன்னா ஒன்று அது மேலே உங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கும், இல்லைன்னா அதை நீங்கள் ரொம்ப வெறுப்பேட். இது ரெண்டு தான் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ எதர் விருப்பு ஆர் வெறுப்பு, எதோட எல்லாம் நாம் அசோசியேட் பண்ணிக்கிறோமோ நேச்சுரலாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் டெவலப் ஆகிடும். இதெல்லாம் நான் எனக்கு ரொம்ப க்ளோஸ், எனக்கு அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஒரு பற்றை டெவலப் பண்ணிக்கிறோமோ நேச்சுரலாக என்னவும் செட் ஆகிடும், அதுக்கிட்டேருந்து சில எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நம்மளுக்கு ஏற்பட்டுடும். இப்போ ஐடியல் கண்டிஷனை நம்ம எல்லா விஷயத்துலையும் இப்போ எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஐடியல் ஸ்பௌஸ், ஐடியல் ஒர்க் என்வாயர்மெண்ட்டு எல்லாமே ஒரு ஒரு நம்மளோட மைண்டில் ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கீழே நடந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதை ஒத்துக்க முடிய மாட்டேங்கிறது. அது மனுஷாலாக இருக்கலாம், இல்லைனா சூழ்நிலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதுக்கு கீழே ஸ்டாண்டர்டுக்கு கீழே போயிடுது அப்படின்னா நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. பகவானே வந்தால் கூட நாம் என்ன சொல்லுவோம், இப்போ கிருஷ்ணரே கோகுலாஷ்டமி பண்ணோம்ல, கிருஷ்ணரே சப்போஸ் உங்கள் ஆத்துக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எதிர்பார்த்தா மாதிரி தான் அந்த கிருஷ்ணர் இருக்கணும் இல்லை? இப்போ சப்போஸ் கிருஷ்ணர் வரும்போது மயில் பீலி வச்சுக்காமல் வந்துட்டார், அவசரத்தில் கிளம்பி வந்துட்டார், வச்சுக்கல, ஒத்துப்பேளா நீங்கள்? கிருஷ்ணா, நான் உன்னை இப்படி தான் விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நீ இப்போ என்ன பண்ணு, டக்குன்னு ஒரு மயில் பீலியை கொண்டு வச்சுன்றேன், இல்லைன்னா என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ நான் ஒரு செட் ஆஃப் விஷயங்களை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு கீழே நடந்தால் என்னால் ஒத்துக்க முடியலை. அப்போ அது என்ன பண்ணுறது, என்னன்னா பயங்கரமாக அது என்ன அஃபெக்ட் பண்ணுறது. அதனால கிருஷ்ணர் சொல்கிறார், உனக்கு ராகத்வேஷத்தை ஹேண்டில் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அட்டாச்மெண்ட்டோ அவர்ஷனோ ரெண்டுமே ஷுட் பி ஹேண்டில்டு ப்ராப்பர்லி. அதான் இங்கே சொல்கிறார், யோன துவேஷ்டதி காங்ஷதி. துவேஷ்டதி அப்படின்னா வெறுக்கிறது, காங்ஷதி அப்படின்னா அட்டாச்மெண்ட்டு. இப்போ அந்த இன்டெலிஜென்ட் கிரகஸ்தா யார் அப்படின்னு சொன்னால், யாருக்கு ராகத்வேஷத்தை ஹேண்டில் பண்ண தெரியுமோ அந்த பர்சன் தான் இன்டெலிஜென்ட் பர்சன். இப்போ யார் ராகத்வேஷத்தை கான்குவர் பண்ணியிருக்காளோ, ராகத்வேஷத்துக்கு அடிமையாக இல்லாமல் யார் அதுக்கே மாஸ்டராக இருக்காளோ அவள் தான் இன்டெலிஜென்ட் பர்சன். அவளை என்ன சொல்கிறார் இங்கே கிருஷ்ணர், நித்திய சந்நியாசி அப்படின்னு சொல்கிறார். யோன துவேஷ்டதி காங்ஷதி நித்திய சந்நியாசி அப்படின்னு சொல்கிறார். நேயஸ நித்திய சந்நியாசி. அப்போ நித்திய சந்நியாசின்னா என்ன அர்த்தம், இந்த கிரகஸ்தனே இப்போ என்னவா ஆயிடுறான், சந்நியாசியாக ஆயிடுறான். அப்படின்னா அவனுடைய மென்டல் மேக்கப் இப்போ எப்படி ஆகிடும்னா, ஒரு சந்நியாசியுடைய மைண்டு செட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த கிரகஸ்தனுடைய மைண்டும் கூட சந்நியாசியோட மைண்டு மாதிரி ஆயிடுறது. அப்போ இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த பர்சனுக்கு கிடைக்கிறது. இப்போது சந்நியாச ஆசிரமத்துடைய அட்வான்டேஜ் என்ன, அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், சந்நியாசிக்கு என்ன கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, இதான் டியூட்டி அப்படின்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. இப்போ நோ ஸ்பௌஸு, நோ சில்ட்ரன், நோ ஃபேமிலி. அதனால் அவளுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு குவாலிட்டி டைம் அந்த பர்சனுக்கு
கிடைக்கிறது. எதுக்கு குவாலிட்டி டைம் கிடைக்கிறது? சாஸ்திரம் படிக்கிறதுக்கு அந்த சன்னியாசிக்கு ஒரு குவாலிட்டி டைம் கிடைக்கிறது. இதுதான் வந்து அந்த ஆசிரமத்தோடைய அட்வான்டேஜ். இப்போ வந்து குழந்தைகள் படிப்பு பற்றியோ இல்லை ஃபேமிலியுடைய இது பற்றியோ வந்து இந்த சன்னியாசி வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அந்த சன்னியாசி என்ன மைண்டை என்ஜாய் பண்ணுவார்னா, ஒரு லைட்டு மைண்டை அந்த சன்னியாசி வந்து என்ஜாய் பண்ணுவார். மைண்டுன்னு ஒன்று இருக்கிறதே தெரியாத அளவுக்கு அந்த மைண்டு வந்து லைட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்குது மைண்டு? பாரமாக இருக்குல்ல, ஏதோ போட்டு அழுத்தின்னு இருக்குல்ல, அவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு இருக்குல்ல. அதெல்லாம் வந்து சன்னியாசிக்கு இருக்காது. ஏன்னா சன்னியாசிக்கு குழந்தையா குட்டியா ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இருக்கிறது இல்லை இல்லையா. அதனால அவளுக்கு அந்த டைமும் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ தட் அவள் வந்து ஞான யோகம் பர்சியூ பண்ணுவாள். அந்த லைட் மைண்டை இப்போது கிரகஸ்தனும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். சக நித்திய சந்நியாசி. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதையெல்லாம் வந்து நிறைய கேட்டுறதே இல்லை அப்படின்னா ஜனகர் பற்றி நிறைய சொல்லுவாள். ஜனகர் வந்து கிரகஸ்தாவா சன்னியாசியா? ஜனக மகாராஜா இருந்தாரே, அவர் வந்து கிரகஸ்தர். அப்போ அவருக்கு வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு நாட்டுக்கே ராஜானா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்கும்ல. இப்போ நம்மளுக்கெல்லாம் கூட தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. அப்போ கூட நம்ம வந்து கிளாஸ் கேட்குறோம்ல, அட்லீஸ்ட் சாட்டர்டே வந்து கிளாஸ் கேட்குறோம்ல. அந்த மாதிரி ஜனகர் என்ன பண்ணார், அவ்வளோ பெரிய நாட்டு பொறுப்புலாம் இருந்தாலும் கூட அவரும் ஒரு குரு கிட்ட கீழே போய் இந்த மாதிரி சாஸ்திரம் எல்லாம் வந்து படித்தார். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து ஜனகரும் வந்து படித்தார். இப்போ பாக்கி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவளாம் சன்னியாசியாக இருந்தாள். ஜனகர் மட்டும்தான் வந்து கிரகஸ்தன். அப்போ அந்த சன்னியாசி ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து எப்படி இருக்கும்னா, ஜனகரை வந்து ரொம்ப ஒரு மாதிரி கீழே லோ லெவலாக பார்ப்பா. இவனுக்கெல்லாம் என்ன புரிஞ்சிட போகிறது, இவனுக்கெலாம் வந்து எவ்வளோ வேலைகள் இருக்குது, இவ்வளோ அந்த வேலைகளுக்கு நடுவில் இதெல்லாம் படித்து இவன் வந்து புரிஞ்சுட்டுருவானா, இவனோட மைண்ட் எப்படி இருக்கும், நம்மளோட மைண்டு வந்து எவ்வளோ ஒரு நம்ம எவ்வளோ அட்டாச்மெண்ட்லாம் இல்லாமல் இருக்கும். ஒரு கிரகஸ்தனாக இருந்தால் அவனுக்கு வந்து அட்டாச்மெண்ட் டெஃபினட்டாக இருக்கும். இவனுக்கெல்லாம் என்ன புரிஞ்சிட போகிறது அப்படின்னு கூட இருக்கிறவா எல்லாரும் வந்து எப்பயுமே வந்து ஒரு அவரை கீழே பாப்பாப்புல இருக்கு. இப்போ இந்த குரு இருக்கார்ல, குருவுக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிடுது. இப்போ அதனால் வந்து ஜனகருடைய மைண்டு வந்து ஒரு சன்னியாசி மைண்டு மாதிரி அந்த அளவுக்கு லைட் டிட்டாச்டு மைண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு குரு என்ன பண்ணுறார், ஒரு இன்சிடெண்ட்டை க்ரியேட் பண்ணுறார். என்னென்னா, கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்த மாதிரி எல்லாம் பத்திண்டு எரியறது, ஜனகரோட பேலஸ் வந்து இப்போது பத்திண்டு எரியறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை வந்து அந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். ஜனகரோட பேலஸ் பத்தின்னு எரியறதுனா, இந்த சன்னியாசி இஸ்லாமும் ஒரு இந்த குட்டியாலெல்லாம் இருப்பாள்ல, அவளுடைய குடிசைகள்லாம் கூட இப்போ பத்திண்டு எரியறது அப்படின்னு சும்மா ஒரு வதந்தி தான் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி விட்றாரு. அந்த அந்த எல்லாருக்கும் காதில் விழற மாதிரி அந்த செய்தி வருது. அப்போ என்னாச்சு, கிளாஸாவது ஒன்றாவது யார் இப்போ கிளாஸு கேட்பா, குடிசையெல்லாம் பத்தின்னு எரியறதுனா அவள் இப்போ சன்னியாசிலாம் அவளோட குடிசையில் என்ன வச்சுட்டுருப்பா, ஒன்று 2 செட்டு ட்ரெஸ்ஸு, அப்புறம் பிக்சை பாத்திரம், அப்புறம் புக்ஸு, இது மாதிரி வச்சுட்டுருப்பாள். புக்கெல்லாம் இப்போ கிளாஸுக்கு எடுத்துன்னு வந்துட்டா. சரியா, வீட்டில் என்ன இருக்கும், குடிசை எரிஞ்சிடுதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. நான் போய் வந்து என்கிட்ட இருக்கிற அந்த 4-5 விஷயத்தையாவது நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு அவளாம் ஓடி போயிட்டாலாம். ஆனால் ஜனகர் வந்து அந்த இடத்த விட்டு அசையவே இல்லையா. என்ன ராஜ்யமே எரியட்டுமே, நான் இப்போ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கிளாஸ் கேட்டுருக்கேன், குரு வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கார், இதை விட்டுட்டு யாராவது வந்து போவாள். அவருக்கு அந்த விஷயம் காதுக்குள்ளே கூட போலையா. அப்போ எல்லோரும் பார்த்துட்டு அது வதந்தி அப்படின்னு திரும்பி வந்து பார்த்தா ஜனகர் மட்டும்தான் இருக்காராம் கிளாஸ் ரூமில். எல்லாரும் வந்து போயிட்டா, டீச்சரும் ஜனகரும் மட்டும்தான் இருக்காளாம். அப்போது அந்த குரு வந்து பாக்கி பேருக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கிறார். ஸோ ஒரு கிரகஸ்தனாக இருந்தாலும் அந்த பர்சன்னால் சன்னியாசி மைண்டை என்ஜாய் பண்ண முடியும். எப்படி என்ஜாய் பண்ண முடியும், ராகத்வேஷத்தை நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருது அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து சன்னியாசி மைண்டை என்ஜாய் பண்ண முடியும். அதனால தான் வந்து பஜகோவிந்தமில் சங்கரர் என்ன சொல்கிறார், ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேஷக காஷாயாம்பர பகுகிருத வேஷகா. சன்னியாசியே வந்து அவர் வந்து ஆக்சுவலாக கிண்டல் பண்ணுறார். ஒருத்தரும் ஒரு விதமான சன்னியாசத்தை எடுத்துகிட்டு இருப்பா. ஒருத்தர் வந்து ஜடாமுடியெல்லாம் வச்சுட்டு சன்னியாசியாக இருப்பா. ஒருத்தர் வந்து தலையில் எதுவுமே தலையில் முடியெல்லாம் இல்லாமல்
சன்னியாசியாக இருப்பா. ஸோ காஷாய வஸ்திரம் போட்டு பகுகிருத வேஷம் கூட அவள் போடலாம். எதுக்கு? உதர நிமித்தம், வயத்து பொழப்புக்காக இந்த மாதிரி வந்து வேஷம் கூட அவள் போடலாம். ஏன்னா சந்நியாசம்ங்கிறது வந்து எக்ஸ்டர்னலாக எடுத்துக்கிற விஷயம் இல்லை, அது வந்து இன்டர்னல் கண்டிஷன், மைண்டுடைய கண்டிஷன். இன்டர்னலாக தான் நீ வந்து ஆக்சுவலாக சந்நியாசியாக இருக்கணும் அப்படின்னு சந்நியாசிகளை பற்றி எழுதியிருக்கார் பஜகோவிந்தம்ல. நாம் வந்து அதை பார்த்துருக்கோம். அப்போ இந்த எக்ஸ்டர்னலாக அவள் வந்து காஷாய வஸ்திரம் போட்டிருந்தாலும் இன்னர் அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா அது பிரயோஜனப்படாது. ஸோ ஒரு கிரகஸ்தனாக நீ இருந்துட்டு உன்னால் வந்து இன்டர்னல் சந்நியாசியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்குல்ல, விருப்பு வெறுப்பு, இது வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கவே கூடாது அப்படின்னு எங்கேயாவது கிருஷ்ணர் சொல்கிறாரானா, அந்த மாதிரி ஒரு பர்சன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கவே முடியாது. விருப்பு வெறுப்பு இல்லாமல் யாராலையும் வந்து இருக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து பகவானையே எடுத்துட்டா கூட கிருஷ்ணர் வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டுருக்கார்? புல்லாங்குழல் வச்சுருக்கார். ஏன் கிருஷ்ணர் வீணை வச்சுக்கல? கிருஷ்ணருக்கு ஃப்ளூட்டை பிடிக்கிறது. சரஸ்வதி ஏன் வந்து புல்லாங்குழல் வச்சுக்கல? சரஸ்வதிக்கு வீணை தான் பிடிக்கிறது. அப்போ பகவானாகவே இருந்தால் கூட ப்ரிஃபரன்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கும். இதை விட எனக்கு இது பெட்டராக தோன்றுறது, அவளோட மைண்டு செட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை விட எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். அப்போ ராகத்வேஷோ வியவஸ்திதௌ பார்த்தோம். இந்திரியாஸ் ஏத்தே ராகத்வேஷோ வியவஸ்திதௌ அப்படின்னு 3வது சாப்டரில் பார்த்தோம். இப்போ எல்லாருக்கும் சர்டன் ப்ரிஃபரன்சஸ் லைஃப்பில் டெஃபினட்டாக இருக்கும். அதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது. இப்போ நம்மளுடைய பர்சனாலிட்டியை நாம் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னாலே எதை வச்சு ஒரு பர்சனை டிஃபைன் பண்ண முடியும்? லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு பர்சனையே நாம் வந்து டிஃபைன் பண்ணுவோம். இப்போ வந்து ஒருத்தரை வந்து இன்டர்வியூ பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், டிவியில் இன்டர்வியூவில் என்ன கேள்வி கேட்பா? உங்களுக்கு இட்லி பிடிக்குமா, தோசை பிடிக்குமா, இப்படி தானே கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு எது பிடிக்கும், எந்த சினிமா உங்களுக்கு பிடிக்கும், எந்த ஹீரோ உங்களுக்கு பிடிக்கும், அப்படி தானே கேள்வி கேட்குறா இல்லை? எனி இன்டர்வியூ நீங்கள் எடுத்துட்டேன்னா எப்படி அந்த பர்சனாலிட்டி டிஃபைன் ஆகுது? அவளோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை பேஸ் பண்ணி தான். அப்போது ஒரு பர்சனாலிட்டியையே வந்து எது டிஃபைன் பண்ணுறதுன்னா விருப்பு வெறுப்பு தான் டிஃபைன் பண்ணுறது. அதனால் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்? அந்த விருப்பையும் வெறுப்பையும் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நமக்கு வேணுங்கிறது நடந்ததுன்னா ஒண்டர்ஃபுல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடக்கலைன்னா ஒன்று நம்மளுக்கு நடக்கிறது இல்லை, அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஈவெண்ட்டு நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம், ஆனால் நடக்காமல் போயிடுது அப்படின்னா நம்மளுடைய மனசு வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ மாஸ்டரி ஓவர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், அந்த ராகத்வேஷத்தை என்ன பண்ணணும்? நான் பைண்டிங் ராகத்வேஷமாக நாம் இப்போ கன்வெர்ட் பண்ணிக்கணும். நான் பைண்டிங்னா என்ன அர்த்தம்? நடந்தே தீரணும்னு நினச்சிக்க கூடாது, நடக்கவே கூடாது அப்படின்னும் நாம் வந்து கண்டிஷன் போடக்கூடாது. இது நடந்தால் நல்லா இருக்கும், நடக்கலைனாலும் ஓகே அப்படிங்கிற மைண்டு செட்டு நமக்கு வரணும். ஏன்னா நாம் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதுவே எப்பயுமே நடக்குமானா அது நடக்காது. ஏன்னா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்ஷனுடைய ரிசல்ட்டு நாம் போடுற எஃபர்ட்டில் மட்டும் இல்லை, தேர் ஆர் ஸோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ். இந்த அறிவெல்லாம் தான் நம்ம இன்வோக் பண்ணணும். இப்போ ஒன்று நினைக்கிறோம் நடக்கணும்னு, நடக்கலை அப்படின்னா ஏன் நடக்காமல் போயிடுது அப்படின்னா என்னோடய முயற்சி மட்டும் அதுக்கு காரணம் கிடையாது, பாக்கி எவ்வளவோ ஃபேக்டர்ஸ் அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எனக்கு என்னன்னு கூட தெரியாது. அதனால் நடக்கலாம், நடக்காமல் போகலாம், எதையுமே வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியணும். அப்போ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். இதை வந்து நாம் 3rd சாப்டர்லேயே வந்து ஆக்சுவலாக பார்த்தோம் படிக்கும்போதே. ஆசைப்படலாம், அந்த ஆசையும் ஆனால் எப்படிப்பட்ட ஆசையாக இருக்கணும்? தார்மீகமான ஆசையாக இருக்கணும். அதர்மமாக ஆசைப்படக்கூடாது, தர்மமான ஆசையாக இருக்கணும். அப்புறம்
பந்தப்படுத்தாத ஆசையாகவும் இருக்கணும், நான் பைண்டிங் டிசையராக இருக்கணும். இப்போ வந்து நம்ம குழந்தைகளெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ஆக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கலாம். இப்போ சில பேருக்கு வந்து குழந்தை ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஏன்னா நாம் வந்து நினச்சிருப்போம் ஐஏஎஸ் படிக்கணும்னு, நம்மளால் வந்து படிக்க முடிஞ்சிருக்காது. உடனே என்ன பண்ணிவிடுவோம், சரி நம்ம குழந்தையாவது படிக்கட்டும். அப்போ அந்த குழந்தை ஐஏஎஸ் படித்தே ஆகணும் அப்படின்னு நாம் ஒரு கண்டிஷனை போடக்கூடாது. நீ ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைப்பேன், ஆனால் அந்த குழந்தை வந்து என்ன சொல்லும், எனக்கு நடிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து ஏதாவது ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து நான் வந்து இந்த டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி எதாவது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு எது பேஷனோ அதுக்கு எது நல்லதோ அதை வந்து நாம் அதுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ ராகத்வேஷத்தை ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், ஹே மகாபாஹோ, ஹே அர்ஜுனா நிர்த்வந்தோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ராகத்வேஷத்தை மேனேஜ் பண்ண தெரிஞ்ச அந்த பர்சன் இருக்காரே என்ன பண்ணுறாரு, அவர் அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸை ஆக்சுவலாக அவர் வந்து மேனேஜ் பண்ணுறார். துவந்துவன அர்த்தம், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், லாபம் நஷ்டம் சுகம் துக்கம், இதெல்லாம் வந்து துவந்துவ. இதை வந்து அந்த பர்சனுக்கு மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கு, ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்கு என்ன ஆகிறது, பந்தாத் பிரமுச்சியதே, பந்தத்திலிருந்து அந்த பர்சனுக்கு விடுதலை கிடைக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பர்சனுக்கு என்ன கிடைக்கிறது, மோக்ஷம் கிடைக்கிறது. அப்போ சந்நியாச ஆசிரமத்துக்கு போகாமலேயே, சந்நியாசம் எடுத்துக்காமலேயே கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்துட்டே ராகத்வேஷத்தை மேனேஜ் பண்ண தெரிஞ்சுதுன்னு சொன்னால் நிர்த்வந்த்வ, அப்படி இருந்தால் மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். அஃப்கோர்ஸ் எப்படி அடையலாம், கர்மயோகம் ஞான யோகம், அது ரெண்டுத்தையும் நாம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஞான யோகத்திலேருந்து நாம் எஸ்கேப்பே ஆக முடியாது. கிளாஸு அட்டன் பண்ணுறதுலேருந்து ஒரு நாளைக்கும் நம்மளால் வந்து எஸ்கேப் ஆக முடியாது. கிளாஸை அட்டன் பண்ணாதான் மோக்ஷம், அதுவும் சாட்டர்டே அட்டெண்ட் பண்ணினாதான் மோட்சம். சரி, முன்னாடிலாம் வந்து ஒரு இந்த மாதிரி ஞான யோகம் கிடைக்கணும் அப்படின்னா சிட்டிலலாம் கிடச்சிதான்னா சிட்டிலலாம் கிடைக்கல. அது எங்கேயோ போனோம், வா ரிஷிகேஷ்க்கு போனோம் நீங்கள், அப்போ தான் ஹிமாலயாஸ்க்கெலாம் போனாதான் உங்களுக்கு இந்த விஷயம் வந்து கிடச்சிது. ஆனால் இப்போ எப்படி கிடைக்கிறது, சுகமாக கம்ஃபர்டபுளாக சேரில் கால் மேலே கால் போட்டுன்னு இப்போ வந்து வீட்டிலேருந்து கிளாஸ்லாம் கேட்குறாளே, அவளாம் எப்படி கேட்பான்னு நீங்கள் நினைக்கிறீள்? நீங்களாவது நடந்து கிடந்து வந்திருக்கேள். ஆன்லைனில் கிளாஸ் கேட்குறவாள்லாம் வேலையெல்லாம் அவளோட இஷ்டத்துக்கு என்னவோ வேலை பண்ணிட்டு போனால் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எல்லாம் கேட்பான். அப்போ கம்ஃபர்டபுளாக வீட்டில் இருந்துட்டே இப்போ நம்ம கேட்குறோம் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியையும் நாம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. எஃபர்ட்லெஸ்ஸாக கேட்குறோம் இல்லையா. இப்போ பந்தாத் பிரமுச்சியதே, மோக்ஷம் அடைகிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது.